வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சீரிஸ்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஸ்டன்டா டெலிபோர்ட் பண்ணக்கூடிய டாப் 5 பவர்ஃபுல் டெலிபோர்டேஷன் ஜூட்ஸுஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 5ல ஷிஷியோட பாடி ஃபிளிக்கர் டெக்னிக் தான் இருக்கு. இதை யூஸ் பண்ணி ஷிஷியோல ரொம்பவே ஃபாஸ்டா டெலிபோர்ட் ஆக முடியும். ஐ மீன் ஃபாஸ்டா மூவ் பண்றது மூலமா சுத்தி எல்லா இடத்துலயும் ஷிஷியோ இருக்க மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ண முடியும். நம்பர் 4ல ஒபிட்டோவோட காமுயி தான் இருக்கு. ஒபிட்டோவோட மங்கிக்கு ஷெரிங்கானோட எபிலிட்டி தான் இந்த காமுயி. சோ இதை யூஸ் பண்ணி எதை வேணும்னாலும் இன்ஸ்டன்டா காமுயி டிமென்ஷனுக்கு நம்ம ஒபிட்டோவால அதை டெலிபோர்ட் பண்ண முடியும். அண்ட் அவனாலையுமே அங்க டெலிபோர்ட் ஆக முடியும். நம்பர் 3ல சாசுகேவோட அமினோ டெஜிகரா தான் இருக்கு. இது சாசுகேவோட ஒன் ஆஃப் த ரெனிங்கன் எபிலிட்டி தான் இது. சோ இதை யூஸ் பண்ணி அவனை சுத்தி குறிப்பிட்ட இடத்துக்குள்ள இருக்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கூட வேணும்னாலும் இன்ஸ்டன்டா நம்ம சாசுகேவால ஸ்வாப் பண்ணிக்க முடியும். நம்பர் 2ல மினாட்டோவோட ஃப்ளையிங் ரேஜின் ஜூட்சு தான் இருக்கு. டெலிபோர்ட் ஆக வேண்டிய இடத்தை ஒரு வாட்டி மார்க் பண்ணாலே போதும். இது யூஸ் பண்ணி மினாட்டோவால 0.1 செகண்ட்ஸ்ல எத்தனை தடவை வேணும்னாலும் அங்க டெலிபோர்ட் ஆகிக்க முடியும். நம்பர் 1ல ககுயாவோட எமோட்சு கிராசாகா தான் இருக்கு. ககுயாவோட கெகேமோரா தான் இது. இதை யூஸ் பண்றது மூலமா ககுயாவால வேற வேற இடத்துக்கு என்ன வேற வேற டிமென்ஷனுக்கே இன்ஸ்டன்டா டெலிபோர்ட் பண்ண முடியும்.